எனக்கு அன்பானவர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு பின்னாடி பார்த்தீங்களா ஒரு பெரிய பில்டிங், ஒரு பெரிய கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய வடமாநில தொழிலாளர்கள் இந்த வெயில் நேரத்துலையும் கூட அந்த தகர ஷெட்டில் வந்து தங்கி வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பெரிய கட்டடம், இரும்பில் சாரம் போட்டு பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு ஆபத்தான முறையில் பரவாயில்ல கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க பிரதர்? எங்களுக்கு ஆறுதலான வார்த்தை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான ஆறுதலான வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றாரு இல்லைங்களா? இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான, தேவைப்படக்கூடிய, உங்களுக்காகவே ஆண்டவர் சொல்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை கொண்டு இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேச போகிறாரு. எல்லாரும் உங்களோட வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க? கேட்குது எனக்கு. ஆமாம் பிரதர், வாடகை வீட்டில் தான் இருக்கோம், வாடகை ரொம்ப அதிகம், சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? நிறைய பேர் பத்தாமல் சின்ன வீட்டில் இருக்கீங்க. குடும்பம் அதிகமாகிடுச்சு, குடும்பத்தில் உறுப்பினர்கள் அதிகமாகிட்டாங்க, ஆனால் வீடு பத்தலை, அக்கம் பக்கத்தில் ஒரே பிரச்சனை பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்களா? பொதுவாகவே கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொன்னாலே வாடகை வீடு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், யோசிப்பாங்க கொடுக்கறதுக்கு. இப்போ அப்படி தான் இருக்குது ஊர் உலகத்தில். அதனால் ஒன்றும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. உங்களோட இன்றைக்கி பேச விரும்புகிற வார்த்தை, எல்லாரும் உங்களோட வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டீங்களா? அதில் 11ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அருமையான வாக்குத்தத்தம் இல்லைங்களா? கர்த்தர் ஒரு காரியத்தை இன்னைக்கு உங்ககிட்ட அறிவிக்கிறார். நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்கல்ல, வாடகை வீடு, ஒரு சொந்த வீடு கிடச்சா நல்லாயிருக்கும், ஒரு இடமோ ஒரு சின்ன ஒரு சைட் வாங்கி அதில் ஒரு சின்ன பில்டிங் கட்டிக்கிட்டால் நல்லாயிருக்கும், என்னதான் ஒரு சின்ன அறையா வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. நிறைய பேருக்கு அந்த எண்ணங்கள், இயக்கங்கள் இருக்குது. சில பேர் உழைச்சிக்கிட்டு இருக்கிற இளைஞர்கள், இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி. சில இளைஞர்கள் நினைக்கிறாங்க, நான் வீடு கட்டிட்டு திருமணம் செய்து கொள்கிறேன், வீடு கட்டின பிற்பாடு திருமணம் செஞ்சால் ரொம்ப வசதியாக இருக்கும், வாடகை வீட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வீடாக மாறிக்கொண்டே இருக்கிறீங்க. எனக்கு சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். 20 வீடு 25 வீடு மாறின சகோதரிகளே இருக்காங்க. ஏன் நாங்களும் கூட எங்களோட குடும்பம் 5-6 வீடுகள் வந்து மாறி இருக்கிறோம். எங்கள் அப்பா ரொம்ப நாள் முன்னாடி ஒரு வீடு கட்டினார். சின்ன வீடு தான், ஒரு சின்ன மாடி வீடு, கான்கிரீட் வீடுன்னு வச்சுக்கோங்களேன். கட்டினார், 2008 இருக்கும். அந்த வீடை வந்து கடன் வாங்கி கட்டினார். அந்த கடன் வாங்கிட்டு அதுக்கான வட்டியை மட்டுமே தான் கட்டிக்கிட்டே இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 12-15 வருடங்களாக வட்டி மட்டுமே, அசல் கட்ட முடியலை. ஆண்டவர் இதில் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறாருன்னு சொல்கிறாரு. கர்த்தர் ஒரு வீட்டை உண்டு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கடனுக்கான வீடாக இருக்காது. இப்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்ததும் நாளைக்கு ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் பேங்க்கில் போய் நிற்கக்கூடாது. ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு, நான் ஒரு லோனுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு வீடை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி. அது நம்மளுடைய மனித முயற்சி, அதை வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஆண்டவர் வீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவரே வீடு கொடுப்பாரு. அது வரைக்கும் இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பொறுமையோடு நம்ம காத்திருக்கணும். சரிங்களா? பொறுமையோடு காத்திருந்தால் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை கடனை வாங்கிட்டு, இப்போ உதாரணத்துக்கு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் கையிலேருந்து கட்டிடுவாங்க. 40 லட்சத்துக்கு 50 லட்சத்துக்கு லோன் போட்டு வீடு வாங்கிட்டு மாதம் 35,000 40,000 லோன் கட்டிகிட்டு இருக்கிறவங்க உண்டு. ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தா கடனோட கொடுக்க மாட்டார். அதை வந்து நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும், புரிஞ்சு கொள்ளணும். சரிங்களா? அப்போது அது எப்படி பிரதர், 40 லட்சம் 50 லட்சம் இப்போ எல்லாமே விலை ஏறி போச்சே, கிடுகிடுன்னு ஏறிடுச்சே, நம்ம எப்படி வாங்க முடியும்? கடனே எல்லாமே எப்படி வாங்க முடியும்னா, ஆசீர்வதிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். அவரோட ஆசீர்வாதத்தை நீங்கள் நம்பி இருக்கணும். பேங்க்கை நம்பி இருக்கக்கூடாது, பேங்க் மேனேஜரை நம்பி இருக்கக்கூடாது, உங்களோட நகைகளை நீங்கள் நம்பி இருக்கக்கூடாது. இதை அடகு வச்சு விற்று ஒரு வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். அதை கொண்டு நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள முடியும். சரிங்களா? எனக்கு ஒரு அருமையான போதகர் தெரியும். என்னோட போதகர் என்னோட சொந்த ஊரில் இருக்கிறாரு, ஒரு பாஸ்டர். அவர் வந்து ஒரு வீட்டுக்கு குடி போயிருக்கிறாரு. சரிங்களா? அது வந்து அவர் போகும்போது ஒரு வாடகை வீடு தான். அந்த செய்திகளை கேட்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படியெல்லாம் கூட ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியுமா
அப்படின்னு சொல்லி. அந்த வீட்டுக்கு அவர் போகும்போது அது வந்து ஒரு பிசாசு போராட்டம் இருந்த வீடு, சரிங்களா? அதில் இருந்த வீட்டோட உரிமையாளர் வாடகைக்கு விட்டுட்டாரு. அதனால இந்த பாஸ்டர் வாடகைக்கு போகிறாரு. தைரியமாக வைராக்கியமாக, அவர் பாஸ்டர் இல்லையா, ஆண்டவர் அவரோட இருக்கிறார் இல்லையா, அவர் தைரியமாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. போய் கொஞ்ச நாள்ல இருந்துட்டு அந்த பிசாசு போராட்டம் இவரை ஒன்றுமே பண்ணலை, இந்த பாஸ்டரை, சரிங்களா? இந்த போதகர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குது. என்னோட போதகர் தான், வேற யாரையும் நான் சொல்லலை, சரிங்களா? திருமணம் நடக்குது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த வீடு, வாடகைக்கு போன அதே வீடை அந்த உரிமையாளரே நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, அந்த வீடு எவ்வளோ மதிப்பு இருக்குமோ அதை காட்டிலும் குறைவான விலையிலேயே அந்த போதகர் வாங்கிக்கிட்டார். இதை பார்த்தீங்களா, எப்படியான ஒரு அற்புத ஆசீர்வாதம். ஆனால் இப்படித்தான் ஆசீர்வாதம் வரணும்னு இல்லை, ஆண்டவர் எப்படியும் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொன்னவர் ஆண்டவர் இல்லைங்களா, அதை எப்படியும் அவர் கட்டி முடிப்பார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாங்களா? சங்கீதம் எடுத்துக்கோங்க, சங்கீத புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, 102ஆம் அதிகாரம், அதில் 13ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. அதை படிப்போமா? அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆமேன். நீங்கள் எவ்வளோ நாள் உங்களோட வாடகை வீட்டில் உட்காந்து, ஆண்டவரே எங்களுக்காக ஒரு வீட்டை கட்டுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் காத்திருந்திருப்பீங்க. நிறைய பேர் இந்த வாக்கு தத்தத்தை, வீடு உண்டு பண்ணுவேன், வீடு கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வீடு ஏற்படலைல்ல, வீடு இன்னும் வந்து சேரலைல்ல, வீடு உங்களுக்கு வர்றதுக்கான அறிகுறி இல்லையா? இன்னும் வாடகை வீட்லேயும் லீஸ்க்கு இருக்கிற வீட்லேயும் தான் இருக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உங்களுக்கு வீடு கொடுக்கறதுக்கான, உங்களுக்காக ஒரு வீடு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துறதுக்கான குறித்த நேரம் அது இப்போது வந்தது. இதை நீங்கள் விசுவாசித்து இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரும் நாட்களில் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, வீடு எனக்கு வேணுமே ஆண்டவரே, எனக்காக ஒரு சொந்த வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி வேண்ட ஒவ்வொருவருக்கும், கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வீடு வாசலை ஏற்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதனால் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அரிய பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் உமது பிள்ளைகளோட வீடை கட்டுவேன், வீடை உண்டு பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்கப்பா. ஆமேன். இதற்கான ஆசீர்வாதம் வந்தடையட்டும். இதற்கான ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்தடைய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை நினைப்பதற்கும் எங்கள் வீட்டை நினைப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. இருப்பினும் உம்முடைய கரத்தினாலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் எங்களுடையதாகட்டும். நீர் அதற்காக குறித்த நேரம் வந்தது வந்தது வந்தது. விரைவாய் எங்களுடைய வீட்டை எங்கள் கண்கள் காணும்படி நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன்.